நம பார்வதி தென்னாடுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி தென்னில்லை மஞ்சள் ஆடி போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி காவாய் கனக திரளே போற்றி முதலாக குருவனம் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கடல் மிதப்பில் அணைந்த விரான் அடி போற்றி வாழை திருநாவலூர் வன்கொண்ட வனம் போற்றி மொழிமணி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி போற்றி தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைந்த கொள்ளையதம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி கொள்ளையவர் புராணங்களை உலகறிய உரைத்த செல்வமணி குன்றத்தூ ஜெய்கிழானடி போற்றி போற்றி ஈராண்டில் சிவஞானம் வெற்றியந்த மெய்கண்டால் இணைந்தால் போற்றி ஆராட பல்லடியார் தொழுந்த அருணஞ்சி நற்றால் போற்றி நீராட சீராட தில்லைநகர் மாவதியார் செம்பரும திருத்தாள் போற்றி போற்றி திருமுறையே சைவநெறி கருவூலம் தென்தமிழ் திருவாகும் திருமுறையே படித்த வேதம் திருமுறையே கைலேசன் சிவபெருமான் செவிமடுத்த செய்தமிழ் வேதம் திருமுறையே நடராஜன் கரமர்ந்த எழியருள் தெய்வ நூலாம் திருமுறையே தொக்கேசன் மதிமொழிவாய் நடனும் சிறப்பிற்றாமால் ஊமை படி கொடுதனதடி பழிகளும் அவரிட கடிகணபதிவர அருளின் மிகு கொடை அறிவிதன் பலமுறையிலே அஞ்சு முகம் தோன்றின் ஆறும் முகம் தோறும் வெஞ்சமதில் அஞ்சுவதே வேண்டும் நெஞ்சில் ஒரு காலின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஒருவாரும் தனம் தர்மம் ஒரு நாளும் தவறியாமனம் தரும் தெய்வ வடிவம் நெஞ்சில் பஞ்சமிலாயிரம் நல்ல எல்லாம் தரும் அன்பர்க்கே தனம் தரும் பூராமை கடை கடந்தே உடைய செவியன் விடையே வெண்மணி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்த அருள் செய்த வீடுடைய வீரமாபுரம் மேவிய பெம்மாயிவனன்றே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த அழகுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுக்களை புழையேன் தனக்கு செம்மையே ஆய சிவவனமளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன விடுத்தேன் இனியே ஒளிவளர் விளக்கே உழப்பிலா உண்டே உணவு கலந்ததோர் உணர்வே தெளிவளர் பணியின் செல்மணி குன்றே சித்திரத்தில் திரிக்கின்றே அழிவளர் உலகு ஆனந்தகளே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனே விளம்புமா விளம்பே மண்ணிக தில்லை மலகன் பக்தர்கள் வஞ்சகத் கோயலா பொன்னிசை மண்டபத்துள்ளே புகுந்து கோணியெல்லாம் விளங்க அண்ணனடை மடவாள் உமைக்கோ அடியோ முக்கருள் புரிந்து பின்னே விரைவியருக்க நிதி தந்த வித்தலே பலாண்டு கூறுதுமே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அழகில் ஜோதியன் நம்பளத்தாடுவார் அலசிலம்படி வாழ்த்தி மனுபாம் மயில் ஏறி விளையாடும் முகமுன்று
ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமுன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமுன்று குண்டுருவேல் வாங்கி நின்ற முகமுண்டு மாறுபடு சூழலை வதைத்த முகமுண்டு பள்ளியை மனம் உணர வந்த முகமுண்டு ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாகரம் வேல் முருகனுக்கு நமது திரு அண்ணாமலையார் கிரிவல குழுவின் மாதாந்திர கிரிவலம் இது 62வது மாத கிரிவலமாகும். இந்த கிரிவலத்தில் அனைத்து அடியாரையும் ஒன்றாக கூட்டுவித்து கூட்டு விண்ணப்பம் செய்து அவரவருக்கு வேண்டிய குறைகளை விண்ணப்பமாக வைத்து அந்த குறைகள் நிவர்த்தியாகும் பொருட்டு எம்பெருமான் உண்ணாமலையுடன் அண்ணாமலையார் கோடியில் திருமுறைகள் விண்ணப்பிக்கிறார். முதலாவதாக குழந்தை பேர் வேண்டி பலருக்கு திருமணமாகி குழந்தையின்மையாக இருக்கும். அந்த குழந்தையின்மைக்கு நம்மளோட வினை குற்றமோ நாளும் போலுமோ அது நமக்கு தடையாக இருக்கும். அந்த தடைகள் நீங்கி குழந்தை பேர் வேண்ட திரு வெண்காடு என்னும் திருத்தலத்தில் எழுந்து வெண்காட்டீசன் பாடப்பட்ட கண்காட்டு முதலாம் திருப்பதிகம். கண்காட்டு நூதலானும் கணல் காட்டும் கையானும் பெண்காட்டும் உருவானும் பிறை காட்டும் தடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர் காட்டும் வயலானும் வெண்காட்டில் உறைவானும் விளை காட்டும் கொடியோனே பேயடையா பிரிவேதும் பிள்ளையினோ உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவேர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயுண தொழுமை பங்கன் பெண்காடு மூக்குளனே தோய்வினையாரவர் நம்மை தோயாவாம் தீவினையே. இந்த குழந்தை பேருக்காக இந்த பதிகங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த குழந்தை பேர் வேண்டுன்றவங்க தொடர்ந்து படிச்சுடுவாங்க. திருவெண்காட்டுக்கு போயிட்டு அந்த தளத்தில் சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தத்தில் குளித்து சாமிகிட்ட விண்ணப்பம் கூடிய சீக்கிரம் இது நிறைவேறும். குழந்தை பேர் வாய்க்கப்பெற்று நல்ல சுகப்பிரசம் உண்டாகும். திருச்சிராப்பள்ளியில் தாய்மான சுவாமி நன்றுடையானை பிரியரிலானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சீராப்பள்ளி குன்றுடையானை கூற என்னுள்ளம் உயிருமே. இவ்வாறாக குழந்தை வேண்டி விண்ணப்பித்து குழந்தை வாய்க்கப்பெற்று நல்ல முறையில் குழந்தை பிரவேசித்த பிறகு நமக்கு அந்த போன ஜென்மத்தின் வினையின் காரணமாகவோ நமக்கு சில இடர்கள் வரும். அந்த இடர்கள் நீங்க பொருட்டு மறையுடையாய் தோளுடையாய் மறையுடையாய் தோளுடையாய் வாழடை மேல் வளரும் நிறையுடையாய் பிஞ்சகனே என் துணை பேசி நல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கனா உயர்ந்த நிறையுடையார் இடகலையாய் நெடுங்கலம் மேயவனே. இதை அதிகம் வந்து எல்லாத்துக்குமே நம்ம விண்ணப்பம் பார்க்கணும். நமக்கு நோய் வருதுனால சொல்லிக்கலாம், படிக்கலாம், திருமண தடைக்கும் படிக்கலாம், குழந்தை பேருக்கு படிக்கலாம். அதாவது நமக்கு தற்சமயம் ஏதாவது நெருக்கடினா அந்த டைமில் படித்தோம்னா எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு பதிவு. அடுத்ததாக இந்த இடையில கலைக்கும் படித்து நமக்கு வினை நீக்கம் ஏற்படலாம். அடுத்து வினை நீக்கத்துக்காக திருநீலகண்ட பதிகம் அவ்வினைக்கு இவ்வினை வினைக்கே இவ்வினையாம் என்று சொல்லும் அத்தறிவீர் உய்வினை நாடாதிருப்பது குணமன்றோ கைவினை செய்தென்பிரான் கடல் போற்றதும் அமடியோம் செய்வினை வந்தமை திருநீலகண்டம். சிவனே போற்றி, கனகத்திரளே போற்றி. விண்ணப்பத்துல பாக்கியத்துக்காக விண்ணப்பம் வச்சாச்சு. எத்தனையோ அடியார் பெருமக்களுக்கு திருமண தடை இருக்கு. அதாவது திருமண பொறுத்து
அது அமைஞ்சு எத்தனையோ பேருக்கு திருமணம் தடைப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா கர்ம வினை தான். அந்த வயதுக்கு வந்து திருமணம் ஆகாத இருக்கிற அடியார்களுக்காக சுவாமி கிட்ட திருமருகல் பதிகம் பாராயணம் செய்யப்படுகிறது. இந்த பதிகத்தை வந்து பாராயணம் செய்யும் போது நிச்சயமா இறைவன் வந்து அவங்களுக்கு சிறப்பான முறையில் வரன் அமைச்சு கொடுப்பாரு. நம்ம அடியார் பெருமக்களுக்கு நிறைய பேருக்கு திருமண தடை இருக்கு. உங்க எல்லாரும் சார்பாகவும் நம்ம சாமி கிட்ட விண்ணப்பம் வச்சிருக்கோம். நம்ம அடியார் பெருமக்கள் வந்து அந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுவாங்க. அவங்க அவங்களுக்கு சிறப்பான முறையில் வரன் அமையணும்னு சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணீங்க. நிச்சயமா 2-3 மாசத்துல இறைவன் சிறப்பான முறையில் வரன் அமைச்சு கொடுப்பார். அதனால திருமருகல் பதிகம் போதப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உள்மெலிவே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு உடல்நிலையில பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது கைகால் குடைச்சல், ஜுரம், பல்வேறு விதமான பிணிகள் அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்க சார்ந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு பிணிகள் ஏற்படுது. அவங்களுக்கு எல்லா பிணிகளும் நீங்கி சிறப்பான முறையில அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் அமைகிறதுக்கு திருஞான சம்பந்தரின் ஆலவாய் பதிகம் பாடப்படுகிறது. அந்த பதிகத்தை பாராயணம் செய்யும் போது போலாம் நிச்சயமா அவனுடைய உடல்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சாமி நீக்கிடுவாரு. அதனால மந்திரமாவது நீர் பதிகம் பாராயணம் பண்ணி திருநீர் பூசும் பொழுது நிச்சயமா சரிபடுவார். அதுக்காக போத வேண்டிய திருப்பதிகம் மந்திரமாவது நீர். திருச்சிற்றம்பலம். மந்திரமாவது நீரே வானவர் மேலது நீரே சுந்தரமாவது நீரே குறிக்கப்படுவது நீரே தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே செந்துவர் எத்தனையோ பேருக்கு வேலை கிடைக்கல, பொருளாதாரத்தில் கம்மியாக இருக்குது அப்படின்னு பல்வேறு விதமான பிரச்சனை. நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் சிறப்பான முறையில் வேலை கிடைச்சி நிரந்தரமான வருமானம் பெறுகிறதுக்கு ஓத வேண்டிய பதிகம் திருவாவடுதுறை ஆதீன பதிகம். அந்த பதிகத்தை பாராயணம் செய்வதன் மூலமாக நிச்சயமாக பொருளாதாரத்தில் சிறப்பாக அந்த குடும்பத்தில் வச்சுவார். அந்த பதிகத்தை தற்போது பாராயணப்படுகிறது. இடரினும் தலைவன் பதிகம். திருச்சிற்றம்பலம். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் கடல் தொழுதலுவே கடலில் அமுதோடு கலந்த விடரினில் அடக்கிய வேதியனே இதுவோதனை ஆளுமாறு இகழுள்ளமையில்லையே அதுவோ பேர் சொத்து பிரச்சனை, வீடு வாங்க முடியல, வாடகை வீட்டில் இருக்க, நிரந்தரமாக வீடு கட்ட முடியல. அதே மாதிரி நிறைய அடியார்கள் வந்து ஆலய திருப்பணி பண்ணிட்டு இருக்காங்க. ஆலய திருப்பணி பண்ணி நிறைய பாதியில் நிற்குது. இது மாதிரி வீடு கட்டுறதோ ஆலய திருப்பணி பண்ணுறதோ இது மாதிரி அந்த கட்டடங்கள் வந்து செயல்படாமல் வருமானத்தை தடை, பல்வேறு விதமான வினைகளால் தடை, பிரச்சனை தடை, இந்த தடையெல்லாம் நீங்கி அவங்க சிறப்பான முறையில் வீடு வாசல் வாங்கியிருக்கணும். ஆலயங்கள் கட்டுற அடியார்களும் சிறப்பான முறையில் ஆலயம் கட்டி குடும்பத்துக்கு வரணும். அண்ணாமலை கிட்ட விண்ணப்பத்தை வச்சு இந்த பதிகம் பாராயணம் பண்ணுறோம். அந்த பதிகத்தை மூலமாக எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிங்க. சுவாமி சீக்கிரமாக அந்த விஷயம் நடக்கிறதுக்கு இறைவன் திருவருள் தருவார். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருமுருகண்டத்தில் அருளிய பொன் செய்த மேனியில் நீ உழித்தோனை அரை கசைத்தீ உன் செய்த மூவையிலும் எரித்தீர் முதுகுன்றமந்தீர் மின் செய்த நுண்ணிடையால் பறவை முகப்பே என் செய்தவாரடியே அடியே நிட்டலும் கெடவே. கடனால பாதிக்கப்பட்டதா சொல்லிட்டு விண்ணப்பம் சொல்லியிருக்கீங்க. எத்தனையோ அடியார்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது. அதனால
இந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு முறை திருச்சேரை அப்படின்னு போயிட்டு அந்த சாமி சார பரமேஸ்வரர் இருக்காரு, ஒரு முறை வழிபாடு பண்ணுவாங்க, நிச்சயமாக கடன் கொடுப்பாங்க. அந்த கடன் சீக்கிரமாக நீங்கணும், அந்த கோயிலுக்கு சீக்கிரமாக நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு பதிக்கும் பாராயணம் கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாக கடன் எல்லாம் நீக்கிடுவார். திருச்சிற்றம்பலம். மெய்யை முட்ட பொடி பூசி ஓர் நம்பி, வேதம் நான்கும் விரித்திரோதி ஓர் நம்பி, கையில் ஓர் வெண்மழு ஏந்தி ஓர் நம்பி, கண்ணும் மூன்றுடையான் ஒரு நம்பி, செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி, திரிபுரம் தீய செற்றதோர் வில்லாள் எய்த நம்பி எனை ஆளுடை நம்பி, எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே. சிற்றம்பலம். மட்டுமில்லாம நவ கிரகங்களால் பாதிக்கப்பட்டு எத்தனையோ பேருக்கு ராகு தோஷம், நாகதோஷம், செவ்வாய் தோஷம் இப்படின்னு பல தோஷங்கள் இருக்கு. இந்த நவகிரகங்களுடைய பிரச்சனை எல்லாம் நீங்கி சிறப்பான முறையில் சுவாமி அடுத்த எதிர்காலத்தை விட்டுங்க கோளறு திருப்பதிகம் பாராயணம் செய்யப்படுகிறது. இந்த பதிகத்தை பாராயணம் செய்வதால் எந்த கிரகத்தாலையும் யாருக்கும் எந்த இடர்பாடும் வராது. அதுக்காக இந்த பதிகம். திருச்சிற்றம்பலம். மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தியன் உடமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம் இரண்டும் உடனே மாசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிதவே. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடியார் பெருமக்கள் சொன்ன விண்ணப்பத்தில் சாமி கிட்ட வச்சாச்சு. இப்போ சில பேருடைய விண்ணப்பங்கள் வைக்காமல் இருக்கலாம். அதனால எந்த சொல்லு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிற எல்லா இடர்களையும் இது பொது பதிகம். இந்த பதிகத்தை பாயும்போது ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பிரச்சனையோ எல்லா பிரச்சனையும் சாமி கிட்ட ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணிங்க. இந்த பதிகத்தை பாடுறோம். நிச்சயமாக இந்த பதிகத்தின் மூலமாக எல்லாருடைய பிரச்சனையும் போங்க. அதனால அவங்களுக்கு மனசில் ஏதாவது துன்பங்கள் ஏற்பட்டு வீட்டு பிரச்சனை எல்லாம் அதை ஆத்மாத்மா சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிங்க. திருச்சிற்றம்பலம். ஆலவாய் பதிகம். வாயானை மனத்தானை மனத்தறிந்து விழித்தான், தூயானை தூவெல்லை ஏற்றான் என்னை, சுடத்திங்கள் சடையானை தொடர்ந்து நிலையும், தாயானை நவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கென்றும், சேயானை தென்கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. இப்போ சுவாமி கிட்ட எல்லா விண்ணப்பமும் வச்சாச்சு. கண்டிப்பாக உங்களுடைய அத்தனை பிரார்த்தனையும் சாமி 2-3 மாதத்துல நிறைவேற்றிடுவார். இப்போ சுவாமி கிட்ட விண்ணப்பம் வச்சதால சாமியுடைய திருவுருள் பெற்று எல்லாரும் சந்தோஷமாக வாழணும். அதுக்காக மங்கள பதிகம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் ஆழலமைகளும் எண்ணில் நல்ல யாதுமோ குறைவில்லை, கண்ணில் நல்ல கூறும் கழுமள வளநக பெண்ணில் நல்லாடோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம எல்லாருமே சாமி கிட்ட விண்ணப்பம் வச்சாச்சு. சுவாமி கிட்ட மங்கள பதிகம் பாட்டி சாமியுடைய அருளும் பெற்றாச்சு. அதனால இன்னும் 2-3 மாதத்துல எல்லாருடைய பிரச்சனை நீங்கிடும். ஆத்மார்த்தமாக சிவபெருமான வழிபாடு பண்ணிட்டு கிரிவல வரலாம். எல்லாரும் சங்கநாதம் வாசிக்கலாம். நிச்சயமா சாமி நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் நீக்கி சிறப்பான எதிர்காலத்தை தருவார். திருச்சிற்றம்பலம். இது நம்ம வச்சிருக்க சிறப்பு வழிபாடுமா?
இதை வச்சுட்டு நீங்கள் நித்தியப்படி இந்த மாதிரி புஸ்தகம் தேவைப்பட்டால் நம்ம ஐயாவை கான்டாக்ட் பண்ணி வாங்கி தருவார். இந்த பதிகத்தை நீங்கள் வந்து வீட்டில் விளக்கேற்றி வச்சு டெய்லி படி. போர்டில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி திருச்சிற்றம்பலம் உண்மையை பேசி சூடும் தலை நீக்கி அல்லது அழுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவாடும் நமச்சிவாய வாழ்க.